ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா காவேரி அம்மா வந்து முறுக்கு அதிரசம் இதெல்லாம் சுட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி கேட்குறாங்க, எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ சுட்டுட்ருக்க, என்ன ஃபங்க்ஷனா, தீபாவளிக்குள்ளே இவ்வளோ செய்ய மாட்டேங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த பாப்பா வந்துச்சுல, அந்த பாப்பா கடையிலலாம் வாங்கி கொடுத்தா சேராது, இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கடுத்து காவேரிகிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி கண்டிப்பாக அந்த தம்பி வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஏமா இப்படி ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அவங்க, நீ சேர்ந்துட்டு ஆடுற அப்படின்றாங்க. உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க, ஏண்டி உங்களுக்காகவே வாழ்ந்து உங்களுக்காகவே செஞ்சுருக்கேன், எனக்கு என்னமோ அந்த தம்பி வீட்டுக்கு போகணும் ஆசையாக இருக்குது, இதைக்குள்ளே நீ செய்ய மாட்டேயா அப்படின்றாங்க. உடனே காவேரி நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காவேரி ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்தோடனே அந்த பாப்பா வெயிட் பண்ணி வந்து அப்படியே ஹாயாக பேசுகிறாங்க. பேசினே இந்த மாதிரி அவ்வா வந்து கொடுத்து விட்டாங்களா அதிரசம், அப்படி உனக்கு எப்படி தெரியும், எனக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்றாங்க. அதிரசம் முறுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வீட்டில் இருக்கவங்க தாத்தா பேசுகிறாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து காவேரியை வந்து இறந்துட்டான்னு நினச்சாங்க, இப்போ இருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டுன்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பசுபதி வழக்கம் போல் அப்படியே வயிறேறி சாயிறாரு. நாளைக்கு பார்த்தோன்னா காவேரி அம்மா எல்லோரும் விஜய் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முளைப்பாரியோட டிசைன் பிடிச்சிச்சுன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.